ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாரு. அவரு தன்னோட அரண்மனை கஜானாவை பாதுகாக்க ஒரு நம்பிக்கையான ஆளு தேடிக்கிட்டு இருந்தாரு. இதுக்காக நிறைய போட்டிகளை ஏற்பாடு பண்றாரு. இப்போ கடைசி போட்டிக்கு 2 பேரு தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அறிவாலையும் சரி பலத்தாலையும் சரி யாராலையும் தோற்கடிக்க முடியாதவங்க. இப்ப ராஜாவுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேர்ல யாரு நம்பிக்கையான ஆளுன்னு கண்டுபிடிக்கிறது தான். கடைசி போட்டி வரைக்கும் வந்ததுக்கு உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. இப்போ கடைசி போட்டி என்னன்னா, நான் உங்க 2 பேருக்குமே ஒவ்வொரு அழகான பூஜாடிய கொடுக்க போறேன். நீங்க 2 பேரும் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரியா 1 மாசம் கழிச்சு மறுபடியும் திருப்பி வாங்க. யாரோட பூஜாடி அப்படியே அழகா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்படி சொல்லிட்டு மகாராஜா 2 பேருக்கும் ஒவ்வொரு அழகான பூஜாடிய கொடுக்கறாரு. 2 பேருமே அதை எடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. 2 பேருமே அந்த வேலைய எப்படியாவது வாங்கிடணும்னு அந்த பூஜாடிய ரொம்ப பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமு அந்த ஜாடி பளபளன்னு தெரியணும்னு அதுக்கு எண்ணெயை தேய்ச்சி துடைக்கிறான். அந்த ஜாடியும் பளிச்சுன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் தீமா அந்த பூஜாடிய ஈரமான துணியில துடைக்கிறான். அது துடைக்கும் போது அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி உடைஞ்சு கீழே விழுது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது உடைஞ்சிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? பீமா பயத்தோடயே அந்த பூஜாடிய கீழே வைக்கிறான். ஆனா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குது. அதனால பீமா அந்த பூஜாடி அப்படியே வச்சுட்டான். சில நாட்கள் கழிச்சு பார்த்தா அந்த பூஜாடி மொத்தமா உடைஞ்சி மண் தூளாயிடுச்சு. ஐயோ, இது முழுசாவே உடைஞ்சு போச்சே. இப்போ இதை எப்படி மகாராஜாவுக்கு காமிக்கிறது? ஒரு புது ஜாடி எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா மகாராஜாவை ஏமாத்தின மாதிரி ஆயிடுமே. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நான் இந்த ஜாடி எடுத்துட்டு போய் மகாராஜாவுக்கு காட்டி நடந்த விஷயத்த சொல்ல போறேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே பீமா அந்த உடைஞ்ச துண்டுகளையும் மண் தூளையும் ஒரு சின்ன மரப்பெட்டியில வைக்கிறான். 1 மாசம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் மறுபடியும் அரண்மனைக்கு வராங்க. ராமு தன்னோட பூஜாடியை எடுத்து காமிக்கிறான். அது ரொம்ப பளிச்சுன்னு மின்னுற மாதிரி இருக்கு. ஆனா பீமா தன்னோட மரப்பெட்டிய திறந்து காமிக்கிறான். உடைஞ்ச துண்டுகளும் மண் தூளும் தான் இருக்கு அதுல. மகாராஜா, நான் இதை சுத்தம் பண்ணதான் முயற்சி பண்ணேன். ஆனா அது என் கையிலேயே உடைஞ்சு போயிடுச்சு. அதனால இதை நான் மரப்பெட்டியில போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இத கேட்ட மகாராஜா சோமுவோட மஞ்சாடிய பாக்குறாரு. அது அப்படியே பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. மகாராஜா, என்னோட ஜாடியை பாருங்க, எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு. நான் இது தினமும் சுத்தப்படுத்திட்டு இருந்தேன். இது பளபளன்னு இருக்கணும்னு இதுக்கு எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேன் மகாராஜா. மகாராஜா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு. அதுக்கு அப்புறமா அவரை எந்திரிச்சு வந்து சோமுவோட பூஜாடியை எடுத்து கீழே போடுறாரு. நான் உங்களுக்கு கொடுத்தது மண்ணால செஞ்ச பூஜாடிகள். அது நெருப்புல சுடாத ஜாடிகள். அதனால அது மேல நீங்க தண்ணியோ இல்ல எண்ணெய போட்டு தொடச்சா அது உடனே உடைஞ்சி போயிடும். ஆனா சோமு, இது நான் கொடுக்க ஜாடி மாதிரி இல்லையே. அது வந்து மகாராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நீங்க கொடுத்த ஜாடி முதல் நாளே உடைஞ்சு போச்சு. அதனால நான் அதே மாதிரி இன்னொரு ஜாடியை வாங்கிட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன். நான் இந்த போட்டிய வச்சதுக்கு முக்கியமான காரணமே உங்க 2 பேர்ல யாரு நேர்மையாவும் நம்பிக்கையாவும் இருப்பீங்கன்னு சோதிக்கதான். அதனால இப்போ இந்த போட்டியோட வெற்றியாளர் பீமா தான். ராமு கலகுனிஞ்சு அமைதியா நிக்கிறா. உண்மைய சொல்ல சில நேரம் நமக்கு பயமா இருக்கலாம். ஆனா
உண்மை சொல்ல தைரியம் இருக்கிறவன் தான் நம்பிக்கையால ஆள். அதனால நீ தான் இந்த வேலைக்கு தகுந்தவன். ரொம்ப நன்றி மகாராஜா. யோசிச்சு பாருங்க, பொய் சில நேரம் நம்மளை காப்பாத்துற மாதிரி தெரியலாம், ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும். அதனால எப்பவும் பொய் சொல்லாதீங்க. சரி, இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.